பிரைஸ் யேசுவா. 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பாருங்க என்ன சொல்றாரு, உன்னுடைய பிறப்பு தான் போராட்ட குணம். பிறப்பை வச்சுதான் போராட்ட குணம், பிறப்பை வச்சுதான் ஜெயம், உன்னுடைய பிறப்பை வச்சுதான் அதிகாரம். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காது. நீ எங்க பிறந்திருக்கிற, நீ யாருக்கு பிறந்திருக்கிற, நீ எப்படி பிறந்திருக்கிற, இந்த அறிவு நமக்கு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அப்ப பிறப்பு என்ன, பிறந்த பிறப்பின் விகிதம் என்ன, நீ எங்க பிறந்த, நீ யாருக்கு பிறந்த, அறிவு வேணும். சும்மா சர்வசாதாரணமா நம்ம ஓடுற ஓட்டெல்லாம் இல்லைங்க. இன்னைக்கு வேதம்னா என்னன்னு நமக்கு தெரியல, வேதத்தின் அதிகாரம் என்றால் என்னவென்று தெரியல. தெரியாம நம்ம எல்லாம் அவன் சொல்லுவான் கிறிஸ்தவன், நீ சொல்லுவ மேசியானிக்குன்னு சொல்லுவ. மேசியானிக்குன்னா மேசியாவை தரித்திருக்கணும்ல. மேசியாவை நீ தரித்திருந்தால், மேசியா உன்னிடத்தில் இருந்தால் அவருடைய சகல அதிகாரம் உனக்கு புரிந்திருக்கும். தெரியலையே, அவன் கிறிஸ்தவன் சொல்றான். ஒருவேளை மனுஷன் வச்ச பேரை அவன் வச்சிருக்கிறதுனால அவனுக்கு அந்த அதிகாரம் இல்லைன்னு சொல்றேன். ரைட், உனக்கு நீ மேசியானிக்காரன் தானே, மேசியாவை விசுவாசிக்கிறவன் தானே. பேரை விசுவாசிக்கிறாய், பேருடைய அர்த்தத்தை விசுவாசிக்கவில்லை. அவன் மேசியாவை விசுவாசிக்காமல் மேசியாவுடைய அர்த்தமாகிய கிறிஸ்துவை விசுவாசிக்கிறான். ஆனபடியால் அவன் கிறிஸ்தவன். நீ கிறிஸ்தவன் அல்ல, நீ மேசியானிக் கூட்டம், அப்போஸ்தலருடைய வழி வந்தவன் நீ. அன்றைக்கு இருந்த அப்போஸ்தலர்கள் மேசியானிக் கூட்டமாக இருந்தார்கள். இன்றைக்கும் எருசலேமில் வாழ்கிற, வேதாகமத்தை நம்புகிற, புதிய ஏற்பாட்டை நம்புகிறவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, அவர்கள் மேசியானிக்காரர்கள். அதே போல இன்றைக்கு உன்னையும் மேசியானிக் கூட்டமாக நீ நினைப்பாயானால் இந்த அதிகாரத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு ஒன்று என்ன சொல்றாரு, நீ பிறந்த பிறப்பு விகிதத்தை நீ அறியணும்ன்றார். நான் மாடசாமிக்கு பிறந்தேன், குப்புசாமிக்கு பிறந்தேன், அந்தோனிமுத்துக்கு பிறந்தேன், எலியாசுக்கு பிறந்தேன், வர்க்கீஸுக்கு பிறந்தேன், அப்படிதானே சொல்லிட்டு இருக்கிற. நான் பிறந்து இத்தனை வருஷம் ஆச்சு, 40 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, 50 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 12 வருஷம் ஆச்சு, இதைத்தான் பேசிட்டு இருக்கே தவிர உன்னுடைய பிறப்பின் விகிதம் தெரியல. நீ பிறந்தியா? நான் பிறக்கல. அப்ப என்னுடைய தாயின் வயிற்றில் பிறந்தது என்ன? இந்த பிண்டம். இந்த பிண்டத்துக்கு உள்ளதான் நான் இருக்கிறேன். நான் எங்கேயுமே பிறக்கல. நான் இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே நான் இருக்கிறேன். நான் நம்புகிற, நான் விசுவாசிக்கிற என்னுடைய வேதம் சொல்லுகிறது, என் தேவன் உலக தோற்றத்திற்கு முன்பாக என்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அப்ப இந்த கலிஸ்தராஜ் என்ற பேரு இன்னைக்கு நேத்தைக்கு வந்த பேர் இல்லை. அல்லேலூயா. அது உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே இருக்கிறது. கலிஸ்தராஜ் மட்டும் இல்லை, உன் பேரும் நீ நம்புனேன்னா, நீ விசுவாசிச்சேன்னா, 40 வருஷம் 30 வருஷத்துல உங்க அம்மா வச்சாங்க, உங்க அப்பா வச்சாங்க, வளர்த்தம்மா வச்சாங்க, வளர்த்தப்பா வச்சாங்க, மாமா வச்சான், சித்தப்பா வச்சான்னு சொல்லாத. இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன், அந்த பெயர் பரலோகத்தில் இருக்கிறது. நீ அங்கிருந்தாய், அங்கிருந்து உன்னை இந்த பூமிக்கு அனுப்பினார். அனுப்பப்பட்ட நீ உன்னுடைய தாயின் வயிற்றில் பிறந்த பிண்டத்திற்குள் பிரவேசித்தாய். ஆமென். ஒரு பிண்டம் ஒன்று பிறந்தது, அந்த பிண்டத்திற்குள் நீ பிரவேசித்தாய். ஆனபடியினால் உனக்கு வயது ஆக ஆக பிண்டம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த பிண்டத்திற்கு தான் ஒரு நாள் ஒரு கடைத்தொகை வைத்தார் என் தேவன். பலத்தின் மிகுதியினால் சில கடத்தொகையை குறிப்பிட்டார். அதற்கு பின்பு சஞ்சலமும் வருத்தமும் உனக்கு உண்டாகும் என்று சொன்னார். யாருக்கு? இந்த பிண்டமாகிய இந்த சரீரத்திற்குள் நீ வந்ததினால் இந்த சரீரத்திற்கு வேதனை உண்டு. அதை நீதான் சகிக்கணும். இந்த சரீரம் உனக்கு வரல அப்படின்னா உனக்கு அந்த பாடு இல்லை. ஆமென். உண்மை சொல்கிறேன், உனக்கும் எனக்கும் மரணம் இல்லை. யாராவது ஒத்துக்கொள்வீர்களா? உனக்கும் எனக்கும் மரணம் இல்லை. மரணம் என்பது இந்த வாசலை தாண்டி அடுத்த அறைக்கு கடந்து போவதுதான் உனக்கும் எனக்கும். மரணத்தின் போது
வாசலை தாண்டுகிற விதம். எந்த வாசலை? இந்த பிண்டமாகிய இந்த சரீரத்தை விட்டு கடந்து நான் இன்னொரு சரீரத்திற்குள் பிரவேசிப்பதுதான் எனக்கு மரணம். அது ஆவிக்குரிய சரீரம், இது மாம்சத்திற்குரிய சரீரம். அல்லேலூயா. இந்த அறிவு இன்றைக்கு அநேகரிடத்தில் இல்லை. அதனாலதான் வேதம் சொல்லுது, அநேகர் துக்கித்து 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 கஷ்டப்படுவது போல நீ ஒரு மரணத்தை நினைத்து துக்கித்து கஷ்டப்படாத சொன்னாரா இல்லையா? ஆனா நமக்கு புரியலையே, என்ன பண்றது? ஆமென், அல்லேலூயா. இப்ப இங்க உலகத்தை ஜெயிக்கணும். இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னா உன்னுடைய பிறப்பின் விகிதம் மாறணும். யாவுக்குள், யாசுவா மேசியாவுக்குள் பிறந்தால் நிச்சயம் எடுப்பாய். உடனே இப்ப சொல்லுவாங்க, அப்போ இந்த பாஸ்டர் சரியில்லை, நான் தான் ஞானஸ்நானம் பெற்றுட்டேனே, நான் ஞானஸ்நானம் பெற்றதுனாலே அவருக்குள்ள பிறந்தாச்சுன்னு தானே பைபிள் சொல்லுது. ஆமா, அதுக்கப்புறம் நீ செத்துட்டேல்ல. எப்ப செத்த தெரியுமா? எப்ப பாவம் செஞ்சியோ அப்ப செத்துட்ட. செத்த பிறகு யாருக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? ஒரு முறை பிரகாசிக்கப்பட்டு பரம ஈவை ருசி பார்த்து அதன் பலனை மறுதலித்து போனவர்கள் மறுபடி பிரகாசிக்க முடியாது என்று சொன்னார். மனம் திரும்புவது கூடாத காரியம் அல்ல, முடியாது மனம் திரும்ப. யோசித்து பாருங்க. ஏன்னா பிறப்பின் விகிதம் சரியாக புரியணும். ஏன்னா நீ பிறந்த நீ மறுபடி மரித்து விட்டாய், பாவத்திலே மரித்து விட்டாய். பாவத்தின் சம்பளம் மரணம், மரணத்திற்குள் மரித்து போய் கடந்து போய் விட்டாய். இனி எப்படி நீ வர்றது? யாருக்கு பிறக்க போற? எங்க பிறக்க போற? பிறப்பின் சரியான விகிதம் நமக்கு தெரியணும். மாம்சத்திலும் இரத்தத்திலும் பிறப்பதல்ல பிறப்பு, ஆவியில் பிறக்கிற பிறப்பே பிறப்பு. ஜலத்தில் பிறந்ததல்ல பிறப்பு, மறுபடி ஆவியில் பிறக்கிற அனுபவம் உனக்கும் எனக்கும் தேவை என்று யாசுவா விரும்புகிறார். ஆனபடினால் எழுதி வைத்திருக்கிறார். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தவனை மறுபடி பிறக்க சொன்னார். அந்த அனுபவம் இன்னும் உனக்கு வரவில்லையே. அப்படியானால் எப்படி நீ இன்னும் யாவுக்குள் நான் பிள்ளையாய் இருக்கிறேன், யாவாகிய யாசுவா மேசியாவுடைய பிள்ளை என்று எப்படி சொல்வாய்? இன்னைக்கு இருக்கிற அநேகர் மனம் திரும்ப பாவம் மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் என்று மட்டும்தான் சொல்லுகிறார்கள். அந்த வாழ்க்கைக்குள் கடந்து போகிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கிறதா? பிறந்த பிறப்பு அழியாதபடிக்கு, மரிக்காதபடிக்கு வாழ தெரிகிறதா? இல்லையே. அதனால தான் சொல்றாரு, பிறப்பின் விகிதத்தை வைத்துதான் நீ ஜெயம் எடுக்க முடியுமா முடியாதா என்பது அறிகிற அறிவு. அல்லேலூயா, அல்லேலூயா. முக்கியமா இவ்வளவு சம்பவங்களும் உங்ககிட்ட இருந்தாதான் விசுவாசம், மேசியாவுடைய உதவி, போர் செய்கிற குணம், நாலாவது நம்முடைய பிறப்பு, இவ்வளவு இருந்தாதான் ஜெயத்துக்கான அறிகுறிக்குள் கடந்து போக முடியும். இல்லைன்னா முடியாது. இப்போ இவ்வளவுக்குள்ள நீங்க கடந்து போனவங்க எதுல? விசுவாசத்துல. யாசுவா மேசியா உனக்குள்ள உட்கார்ந்து அவர் கிரியை செய்கிறதுல, இரண்டாவது நீ யுத்த வீரன் ஆகிறதுல, மூணாவது உன்னுடைய பிறப்பின் விகிதம். இவ்வளவு நீ அறிஞ்சிருந்தா மட்டும்தான் உன்னுடைய கிரியை எப்படி இருக்கும். இல்லைன்னா உன் கிரியை உன்னால புரிந்துக்க முடியாது. என்ன சொல்றார் பாருங்க. யோவானுடைய புஸ்தகம் 14வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிற போது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன், நல்ல கேளுங்க, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், நான் செய்த கிரியைகளை அவனும் செய்வான், இவைகளை பார்க்க பெரிய கிரியைகளையும் செய்வான். எங்க செய்யற? நீ செய்றியா? நீ உன் தேவன் என்றும் உன் ஆண்டவன் என்றும் உன் மேய்ப்பன் என்றும் உன் தீர்க்கதரிசி என்றும் மார்பு தட்டிக் கொள்கிறாயே, அவர் செய்த கிரியைகளை நீ செய்கிறாயா? என்னைக்கு செய்வ? அவர் எப்படி உனக்கு அதிகாரம் தருவார்? அவரிடத்தில் அதிகாரம் உள்ளவராய் இருந்தார். இந்த பூமியில் வாழ்ந்த போது கோழையா இருக்கல, பேச்சு கூட அதிகாரமா தான் இருந்துச்சு. பேச்சு கூட அதிகாரம் உள்ள. பிரியமான சகோதரர்களே, கர்த்தர் உங்களை
அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார். அப்படித்தானே? எல்லா வல்ல இறைவன் உங்களை ஆசீர்வதித்து, அப்படித்தானே? இப்படித்தானே பேசணும். வெட்டு ஒன்னா இருக்கணும், துண்டு நாலா இருக்கணும். முடியுமா? பேசினா மக்கள் வர மாட்டாங்க. நீ மக்களை திருப்திப்படுத்துறதுக்காக பேசிட்டு இருக்கிற. எங்க அப்பன் பேச்ச பேசுறியா? எங்க அப்பா அன்புள்ளவராய் பேசுவாரா? அதிகாரம் உள்ளவராய் பேசுகிறார். சும்மா இல்ல. அந்த அதிகாரம் உன்கிட்ட எங்க போச்சு? மக்களை அன்பா நடத்த தெரியும். இது ஆள் கூட்டத்திற்காகவா பிரசங்கம் பண்ற, சபை நடத்துற? இல்ல. ஒரு ஆத்துமாவையாவது இந்த வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டபடி அவருடைய ராஜ்யத்துக்கு அனுப்பணும். முடியுமா? நீ எங்க அனுப்ப போற? ஆட்டு மந்தைகள் பாதாளத்தில் கிடத்தப்படுவது போல அநேக ஜனங்களை ஆட்டு மந்தை போல் பாதாளத்தில் கிடத்துவதற்காக இன்னைக்கு ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதல்ல, இதல்ல எங்க அப்பா விரும்புறது. இதையல்ல. சத்தியத்தை சத்தியத்தின்படி பேசணும். நாம நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கிரியைகளை செய்யணும்.